திடீரென்று ஒரு அற்புதம் நடக்குது. என்ன அற்புதம்? வானவர் ஜிப்ரீல் அங்கே வருகிறார், தன் குதியை வைக்கிறார், அங்கிருந்து தண்ணீர் வருகிறது. அதுக்கு பேர் என்ன? ஜம்சம். ஜம்சம்டா இது அரபி இல்லை, அவங்க பயன்படுத்தின பாஷையில அதுக்கு அர்த்தம் வந்து நில்லு நில்லு. ஜம்சம்டா ஸ்டாப் ஸ்டாப் நில்லு. அந்த தண்ணி வர ஆரம்பிச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த அம்மா அவங்க பாஷையில ஜம்சம் பண்ணாங்க, அர்த்தம் நில்லு நில்லு. சொல்லாவிட்டால் இது ஜீவ நதியாக ஓடி இருக்கும்ன்றாங்க ரசூலுல்லாஹ். உலகத்தில் ஒரு பெரும் ஜீவ நதியை இந்த பெரிய நதி அந்த அம்மா சொன்னதோட அல்லாஹ் அப்படி நிப்பாட்டிட்டான். இது ரசூலுல்லாஹ் காலத்தில். அதுக்கு முன்னாடி இது. இப்ப நம்ம பார்ப்போம், தண்ணி தொண்டையை நினைச்சிட்டாங்களா? உம்முல் குரா, எல்லா நகரங்களுக்கும் தாய் நகரம் மக்கா. அதில் உள்ள காபத்துல்லா தான் இங்க கிப்லா. இங்க இருந்தாலும் எங்களுக்கு கிப்லா தெரியும், அமெரிக்கால இருந்தாலும் கிப்லா தெரியும், பிரான்ஸ்ல இருந்தாலும் கிப்லா தெரியும். எந்த பக்கம்னு சொல்லிடுவோம், அந்த பக்கம் நம்ம தொழுவோம். அந்த கிப்லாக்கு பக்கத்தில், காபத்துல்லா பக்கத்தில் இந்த அதிசய நீர் ஊற்று இருக்கிறது. சவுதி கவர்மெண்ட் அண்மையில் ஆய்வு பண்ணுது. சாதாரண சவுதி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ப்ரொஜெக்ட் போடாது. என்ன இப்ப அவங்கள்ட்ட நிறைய பணம் இருக்குது. அவர்கள் அண்மையில் பணக்காரனாயின நாடு. இன்னைக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்களுக்கு நாங்க தான் பணம் அனுப்பியிருக்கிறோம், டாக்குமெண்ட் வச்சிருக்கிறாங்க. அங்க பொருளாதார கஷ்டத்துக்கு இங்க உள்ளவன் பணம் அனுப்பியிருக்கிறானா? இன்றைக்கு அவர்கள் இங்க உள்ளவர்களுக்கு வேலை கொடுக்கிறார்கள். அவர்கள் ஆய்வு பண்ணார்கள். அந்த ஜம்சம் கிணறு மழை பெஞ்சாலும் மழை பெய்யாட்டியும் கல்லு வெடிச்சு தண்ணி வருகுது. அதுல ஒரு விஞ்ஞானி ஆய்வு பண்றாரு, மக்கா தண்ணியை குடிச்சிட்டா அது உங்க ஊர்ல ஒரு தண்ணி குடிச்சா அது உங்க ஊர் தண்ணி. வாங்களா, நீங்க போய் ஒழுவில் ஒரு தண்ணி குடிப்பீங்க, கண்டியில ஒரு மாதிரி தண்ணி இருக்கும், நூறலியில ஒரு மாதிரி இருக்கும், பத்தூர்ல ஒரு மாதிரி இருக்கும், வேறுவெல்ல ஒரு மாதிரி இருக்கும். ஊருக்கு ஊருக்கு தண்ணி வித்தியாசம். அப்ப மக்கா தண்ணியை குடிச்சு ஜம்சம் தண்ணி நீங்க இப்ப போய் குடிச்சாலும் கிளியரா சொல்லுவீங்க, இது வேற இது வேற. ஏப்பா அது மக்கா தண்ணிப்பா, இது ஜம்சம் தண்ணிப்பா, அந்த ஊரு தண்ணி இல்ல. ஒரு விஞ்ஞானி என்ன பண்ணிட்டாரு, ரெட் சீ இருக்குது பக்கத்துல கடல், கடல்ல போய் அங்கால லைன் வந்து ஏதோ உள்ளுக்குள்ள இருந்து வருதான்னு பாக்குறதுக்கு முழு சர்ச் பண்ணியாச்சு. அந்த ரெட் சீ தான் இதுல வருவதாண்டா, அதுவும் இல்லை. ஜம்சம் அப்படியே எடுத்து ஃபுல்லா அந்த தண்ணியை எடுத்து வெளியே கொட்டி பார்த்து முடிஞ்சிருமான்னு பார்த்தா ஆச்சரியம் என்னண்டா, அவங்க வீட்டுகளில் சில பேர் மோட்டர் போட்டுருப்பீங்க, மோட்டர் போட்டு தண்ணியை மேலே டேங்க்கு ஏற்றுவீங்க. தண்ணி ஃபில் ஆனால் டேங்க் ஒட்டவா நின்றும். அப்போ நின்றும், அது வடியாது. ஜம்சம் வந்து இப்போ அவ்வளோ பெருசாக நீண்ட காலம்லாம் உதாரணம் வேணாம். கொரோனா வந்துச்சு, ஹரத்தை பூட்டிட்டாங்க. உள்ளவங்க தான் கொஞ்சம் பக்கத்தில் உள்ளவங்க தொழுந்தாங்க. இமாமும் கொஞ்சம் பேர் வருவாங்க, தொழுந்துட்டு போயிடுவாங்க. இப்ப சவுதி கவர்மெண்ட் இப்ப சொன்னது இல்லை, ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க சொன்ன கதை என்ன, ஒரு நாளைக்கு 2 மில்லியன் டிஸ்பாசிபிள் கப், 20 லட்சம் கப்புகளை நம்ம வீசுறோம்ன்றாங்க. ஹரத்துக்குள்ள கொண்டு போய் அங்க வர்றவங்க தண்ணி குடிக்கிறாங்களே, அப்ப 20 லட்சம். இப்ப பெரிய கணக்கா இருக்கும். இப்ப ஹஜ் மாதிரி கிரௌடு எந்த காலத்திலையும். ஜம்சம் வந்து அந்த ஜம்சம் குடிக்கிறவங்க ஊருக்கு நீங்க எல்லாம் கொண்டாந்துருப்பீங்க. ஜம்சம் எடுத்துட்டு போறீங்களே, என்றைக்காவது போன ஒரு ஆஜி ஜம்சம் முடிஞ்சிட்டுப்பா கொண்டு வர ஜம்சம் இல்லையா? இன்றைக்கு 10 வருஷங்களுக்கு முன்னாடி, பெருசா இல்ல ஒரு 15 வருஷங்களுக்கு முன்னாடி, இப்ப உங்களுக்கு ஏர்போர்ட்ல வச்சிருப்பாங்க போட்டல் பண்ணி எடுத்துட்டு போங்க. அப்ப நாங்க பைப்பை திறந்து நாங்களா எடுத்து தோல்ல வச்சு ரூமு கொண்டாடுவோம், வச்சுதான் இலங்கை கொண்டு வருவோம், நாங்களா பிடிப்போம். அப்படி அடிச்சு வரும் தண்ணி. ஜம்சம் தண்ணி சொட்டு சொட்டா கொட்டாது, பைப்பை டைரக்டா திறக்கலாம். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், ஸ்ரீலங்காவிலிருந்து தண்ணி அனுப்பினா அது அற்புதம் இல்லை. வெளிநாட்டில இருந்து வந்தா நீங்க என்ன கொண்டாந்தீங்க? அரபு நாட்டில இருந்து அங்க உள்ள ஈச்ச பழத்தை கொண்டாந்தீங்கன்னா ஓகே. அரபு நாட்டுக்கு நாங்க தண்ணி கொடுக்கணும், அது பாலைவனம். என்ன ஆச்சரியம், அம்புட்டு ஃபிளைட்டும் அதுக்கு தனி லக்கேஜ் போட்டு சவுதி யார் உட்பட இன்னும் பெரிய ஃபிளைட் ஜம்சம்க்கு இருக்குது. சாதாரண நீங்க ஃபிளைட்ல போனீங்கன்னா இமிகிரேஷன் தாண்டி கையில பொட்டில் இருந்தா வெளியே வச்சிடணும். தண்ணி போத்தல யாரும் கொண்டு போயிடாது. ஃபிளைட்ல வேற தண்ணி தருவோம், நீ கொண்டு போக கூடாது. சில ஐட்டத்தை எடுத்து போட்டுருவான். ஜம்சம் தண்ணியை ஃபிளைட்ல போட்டு இந்த சபையில எனக்கு ஞாபகம் 2007 இன்றைக்கு ஒரு அதாவது 17-15 வருஷங்களுக்கு முன்னாடி ஊரா போனேன் ஒரு தடவை எக்ஸிபிஷன் செய்யறதுக்கு. அப்போ போற நேரம் எல்லாம் கை தூக்க சொல்லுவேன், ஜம்சம் தொண்டையை நனைக்காதவர்கள் இந்த சபையில் இருக்க மாட்டீர் என்று சொல்லுவேன், அடிச்சு சொல்லுவேன்.
இங்க உள்ள நீங்க ஒளிவில் மக்கள் சில வேளை வேறு உள்ள தண்ணி குடிச்சிருக்க மாட்டீங்க. இந்த ஒளிவில் இருந்த ஒரு ஆள் கதிர்காமத்துக்கு போய் தண்ணி குடிச்சிருக்க மாட்டீங்க. ஒளிவில் ஒரு ஆள் மாத்தலைக்கு போய் தண்ணி குடிச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் சவுதியில் இருந்து வந்த தண்ணீர் இங்க ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம், ஏன் தொண்டையை நடக்கலண்டு, ஏன் தொண்டை நடக்கலண்டு, ஜம்சம் குடிக்காதவர்கள் யாரும் இருக்க மாட்டீர்கள் என்று சொல்ற அளவுக்கு இதை கொண்டு போய் விநியோகம் பண்ணி உலகம் எங்கும் போய் சேர்ந்திருக்குதுண்டா. இந்த தண்ணீர் உள்ள அதிசயத்தை கொஞ்சம் பாருங்க.